Your political opinion on Tamil Nadu politics, define each party. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாவில் ஆஸ்க் மீ கொஷின் சொல்லிவிட்டு போட்டிருந்தேன். அதுக்கு ரிப்ளை பண்ணவங்க எல்லாருக்கும் இந்த ரீலில் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று, ரொம்ப முக்கியமான டே. ஆமாம், முக்கியம்தான். நானே கண்டென்ட் கிடைக்கலன்னு ஏதாச்சும் ஒன்று போட்டு வீடியோ எடுப்போன்னா ஃபஸ்ட்டே டிமோட்டிவேட் பண்ணுறது. வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான் இன் லைஃப்? மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. பிளான் எதுவும் பெருசாக யோசிச்சுலாம் வைக்கல. காசு சம்பாதிக்கணும், நிறைய காசு சம்பாதிக்கணும். மணி இஸ் அல்டிமேட். அதுக்கான வழிகள்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் அப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கிளிக் ஆச்சுன்னா கோடீஸ்வரன் ஆகிடுவேன். இவனை பாருங்க, லுங்கியை வாயில் கடிச்சிட்டு ஜெட்டியை கிளட்டுறப்போ கொட்டாய் வருது சார், என்ன பண்ணுறது? நீ ஜெட்டியை போடாதடா. கேன் யூ டாக் அபவுட் ஹவு டு பி டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ரோக்ராஸ்டினேட்டிங்? டேய், இதை பற்றிலாம் நான் பேச முடியுமா? முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபாலோ பண்ண அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லணும். இதில் டிசிப்ளின் ஓகே, கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு ஓகே. ப்ரோக்ராஸ்டினேட்டிங் நானும் தள்ளி போட்டு தானே இருக்கேன் விஷயத்தெல்லாம். எதையுமே ஆன் டைமில் அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆளும் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்ஸாக நீ பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவேன். மற்றபடி டிசிப்ளின் காமனாக ஒரு ஒர்க் பிளேஸ்லையுமே சரி, ஒரு மேன் டு மேன் ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணுறதுலையும் சரி, அது டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் அது உன்னால் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு ஒர்க் சொன்னோன்னா அந்த ஒர்க்கு கரெக்டாக அந்த டைமில் முடிக்கணுன்றது சிம்பிள். நாளைக்கு உன்னோட லாஸ்ட் டே அப்படின்ட்டு நினச்சி பாரு. உன் லைஃப்பில் இது தான் கடைசினா நீ வேறு நினைப்புக்கு போகாத. இதுக்கு முன்னாடி டைம் இருந்தால் நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு. அப்போ அந்த டைம் உங்ககிட்ட இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ண பாரு. சிம்பிள், அவ்வளோதான். நம்ம எப்போ அடுத்த படம் பண்ணுவோம்? கண்டிப்பாக பண்ணுறோண்டா. நல்ல ஸ்கிரிப்டாக பொடி. அவன் மட்டும் வேண்டவே வேண்டாம். வேறு நல்ல டைரக்டரை பாரு, சரியா? உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் சீக்ரெட் என்ன? என்ன பசங்க நம்மளாம் ஸ்கின் கேர் அந்த அளவுக்கு பண்ணுவோமா? நீயே சொல்லு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸாக ஒரே ஒரு ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் வீடியோவுக்கு. இதுதான்டா க்ளீன் அண்ட் கிளியர். ஒரு 3-4 இயர்ஸாக ஃபேஸ்க்கு இது மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். வேறு எதையும் நான் போட்டதில்லை. இப்போ தான் ஒரு 1 மந்த்தாக இந்த சீரம் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இது நானே ப்ரிப்பேர் பண்ணது. ரிசல்ட் வராமல் நான் சொல்லக்கூடாதுல்ல. ஒரு 1 மந்தில் மேபி என் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகுது, சேஞ்சஸ் எதனா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். அப்போ இதோட சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறேன். வேர் டிட் யூ கெட் தட் கோகுல்? நம்ம பையன்தான், பெங்களூர்லேருந்து. மச்சான், இன்ஸ்டா கிஃப்ட்டுக்கு நிறைய இருக்கும். லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்குடா மணி? ஃபார்மசிலாம் எப்படி போகுது? செகண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன். டே மச்சான், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஃபார்மசிலாம் ஒன்றும் ஓப்பன் பண்ணல, இப்படியே வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். வேறு யாருன்னா மாற்றி மெசேஜ் போட்டு விட்டியா என்ன? எப்பப்பா வேலைக்கு போவ? அதே தான் நானும் கேட்குறேன். எப்பப்பா வேலைக்கு போவேன்? தின்னுட்டு வீட்டில் தூங்குறியா நல்லா? சரிக்குமா அந்த சாப்பாடெல்லாம்? போ, கொஞ்சமான போய் வேலை செய். நலம் பாரு, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்குமே வேலை செஞ்சுட்டு வந்துட்டு நைட் 10 மணிக்கு மேலே தான் வீடியோ எடுப்பேன். அதுக்கப்புறம் எடிட் பண்ணி காலையில் அப்லோட் பண்ணுவேன், இல்லை மத்தியானம் அப்லோட் பண்ணுவேன். உன்ன மாதிரி படுத்து தூங்க மாட்டேன். சம்பவம் என்னடா சம்பவம்? சம்பவம் பண்ணுறவனே நீ தான்டா டேய். அதான் அடுத்த சம்பவம் ஒன்று பண்ணணும். நம்ம பாய்ஸை கூப்பிட்டு ரெடியாரு. வென் வி ஆர் பிளானிங் டு கோ பாண்டிச்சேரி மச்சான்? இட் இஸ் நாட் வித்தின் அவர் ஹேண்ட்ஸ்ரா. ஹி ஹாஸ் டு டிசைட். லைஃப்பில் வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் டில் டேட்? தேவியை கல்யாணம் பண்ணது தான் என் லைஃப்பில் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணதிலே பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா அதுவே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி ஒரு மாதிரி போராட்டத்துக்கு அப்புறம் முடிஞ்சது. அதுவுமே இப்போ வரைக்குமே அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், யுவர் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் ஆன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ். டிஃபைன் ஈச் பார்ட்டி.
அந்த டெஃபினிஷன் வேறு கேட்டிருக்கேடா ஈச் பார்ட்டிக்கு. மற்ற பார்ட்டி பற்றிலாம் பேச சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. டிஎம்கே, ஏடிஎம்கே ஃபுல்லாக நான் மட்டும் இல்லை, ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் வெறுத்து போயிருக்கான். அந்த அளவுக்கு நிறைய இடத்துல விரட்டி அடிக்கிறானுங்க, ஏண்டா வரீங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து சூப்பர் ஆட்சி நடத்தியிருக்காங்க. நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற 80% ஆஃப் த பீப்புள் தே ஆர் ஸோ டெஸ்பரேட் ஃபார் அ சேஞ்ச். தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு சேஞ்ச் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு தாட்டில் இருக்காங்க பயங்கரமாக. பார்ப்போம், அது 23rd அன்னைக்கு நீங்கள் ஒருத்தரும் டிசைட் பண்ணிவிட்டு ஓட் பண்ணுறதுல இருக்குது. கொஞ்சம் சிந்திச்சு ஓட் பண்ணுங்கள், கவனமாக ஓட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த 5 years வந்து அவங்கக்கிட்ட தப்பி தவறி வேறு யார்கிட்டனா போச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ இருக்கிற கடனை டபுள் ட்ரிபிள் ஆக்கி விட்டுட்டு எல்லாம் எஸ்கேப் ஆகிடுவாங்க. நம்ம தான் கடைசியில் உட்காந்துட்டு திங்க் அண்ட் ஓட். என் ஓட்டு கண்டிப்பாக எங்கள் அண்ணனுக்கு தான். எங்கள் அண்ணன் ஸ்டைல்லையே சொல்லணுன்னா